தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி வந்து ஏமாற்றம் தரும் வகையில் உள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து? அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் அந்த மாதிரிதான் சொல்ல முடியும். இல்ல அதான் எதிர்கட்சி தானே அது. நான் எதிர்கட்சி இல்லாத தெரியாம சொல்ல, உதயநிதி எதிர்கட்சி தலைவர் தெரியும். ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில் இந்த 5 ஆண்டுகளும் அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். இப்போது மட்டுமல்ல, 5 ஆண்டுகளும் அப்படித்தான் சொல்வார்கள். இது சிறந்த பல நலத்திட்டங்களை நிறைவேற்றினாலும் அவங்க ஏமாற்றம் தருவதாக சொல்லுவாங்க. நான் எதிர்கட்சி என்கிற முறையில் அவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழகத்தில்? நான் பேசுறேன். அதாவது பல விஷயங்களில் மதச்சார்பற்ற கொள்கை, மதச்சார்புக்கு ஆபத்து வரக்கூடிய பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். மாடு கன்றுகளை கொல்லக்கூடாது, பொது இடத்தில் கொல்லக்கூடாது என்கிற உத்தரவை எதிர்த்து விலங்குகளை பொது இடங்களில் பலியிடக்கூடாது என்கிற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறது இந்த அரசாங்கம். அதே மாதிரி இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தில் வந்த போது அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுகிற பிரச்சனையை பொறுத்தவரை பழைய அரசாங்கத்தினுடைய நிலைமை, அதாவது வழக்கமான இடத்தில் தீபம் ஏற்றுவது என்கிற அந்த நிலை தொடரும் என்பதை அவர்கள் வெளிப்படுத்த இது போன்ற பிரச்சனைகளில் அவர்கள் சரியான திசையிலே தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சில ஒப்பந்தங்கள் அல்லது இந்த மாதிரி தூய்மை பணியை தனியாருக்கு விடுவது போன்ற விஷயங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை